जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. நம்ம எல்லாருக்குமே பல்வேறு உணர்வு தேவைகள் இருக்கு. வாழ்க்கையில எல்லா மனிதனுக்கும் உணவு தேவை மாதிரியே உணர்வு தேவைகள் சிலது இருக்கு. அன்புங்கிற உணர்வு தேவை, இது ஒரு அடிப்படை தேவை. வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் உங்களை நீங்க இருக்கிற மாதிரியே ஏற்றுக்கொண்டு உங்கள் மீது கள்ளம் கபடமில்லாத நம்பிக்கையோடு அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற தேவை. அதே மாதிரி வாழ்க்கையில ஏதாவது ஒரு பரபரப்பு, ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற அடிப்படை தேவை. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற அடிப்படை தேவைகளை பர்வர்ஷன் மூலமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பரபரப்பு தேவைன்றது எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது. அதனாலதான் என்ன பண்றோம், கியூரியாசிட்டி. பக்கத்து வீட்டு விஷயம்னா உடனே என்ன பண்றோம், ஏதாவது ஒரு செய்தியை பரப்பணும்னு நினைச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த வேலைக்கு செல்லாத நடுத்தர வயது பெண்கள், இந்த 40லிருந்து 50க்குள்ளா இருக்கிற பெண்கள் யாராவது ஒரு 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இது பரம ரகசியம், யார்கிட்டையும் சொல்லப்படாதுன்னு சத்தியம் வாங்கிருங்க போதும். அரை மணி நேரத்தில் அந்த தெருவில் போகிற நாய் கூட அதை சொல்லித்தான் கொலைக்கும். ஏன்னா அந்த கியூரியாசிட்டிங்கிறது நமக்கே இருக்கிற ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஒரு அடிப்படை தேவைங்கய்யா, ஒரு அடிப்படை உணர்வு. ஆனால் அந்த கியூரியாசிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பரபரப்பு ஊட்டுகின்ற, வன்முறையை தூண்டுகின்ற செய்திகளையே உங்களுக்குள்ள திணிச்சா உழுத நிலத்திலே விதைத்த விதை வளர்ந்து விடுவது போல பரபரப்பை தேடுகின்ற மனத்திலே போடப்படுகிற செய்திகள் உங்கள் மன அமைப்பாக மாறிவிடுகின்றது. உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு இழைக்கப்படும் கொடுமை அது. பொழுதுபோக்கு அப்படிங்கிற பேரால இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுங்கய்யா டைம் பாஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் விஷம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரிங்கய்யா. எப்ப நீங்க இந்த மாதிரி வன்முறை சார்ந்த செய்திகளையும்
அதாவது படிச்சாலே ஒரு கிளுகிளுப்பா இருக்கிற மாதிரியே எழுதுறது. அதுல கடைசியில ஒண்ணுமே மெசேஜ் இருக்காது. யாரை பத்தி எழுதுறாங்களோ அது உண்மையும் இருக்காது. அவங்களுக்கு யாரை பத்தியும் ஆள் கூட தேவையில்லை. உடனே எக்ஸ்ன்னு போட்டுறது. பெயர் சொல்ல விரும்பாத, பெயர் சொல்ல முடியாத ஒரு 3 எழுத்து நடிகரும் 4 எழுத்து நடிகையும் அந்த மாதிரி ஆளே இருக்க மாட்டாங்க. அதை பத்தி கூட அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை என்னன்னா, படிக்கிறவனுக்கு ஒரு ரசாபாசமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா போதும், அவ்வளவுதான். படிக்கிற அவங்களும் இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி இருந்தா போதும். யார் யாரா இருந்தா நமக்கு என்னப்பா, இவங்க ஒரு 5 நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்துக்கிறதுக்கு அது தேவை, அவ்வளவுதான். உங்களுடைய அடிப்படை தேவைகளை என்ன கன்னிங்கா கிரிமினல் தனத்தோடு இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இந்த விதைகள், ஆசை சார்ந்ததும் அச்சம் சார்ந்ததுமான இந்த விதைகள் விதைக்கப்பட்டு விடுமானால் உங்கள் எதிர்காலத்தையும் இதை சார்ந்தேதான் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஆசையையும் அச்சத்தையும் சார்ந்து உங்கள் எதிர்காலத்தை எதிர்பார்க்கும் பொழுது வாழ்க்கை கர்மத்தினாலே கட்டுண்டு விடுகின்றது. எப்படி ஒரு ஜோதிடத்தை படிச்சுட்டு, ராசி பலனை படிச்சுட்டு, ஆசையையோ அச்சத்தையோ வச்சுட்டு நீங்க ஒரு அடுத்த வாரத்தை எதிர்நோக்கினா, அந்த அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்நோக்கிற அதே மாதிரி அமையற மாதிரியே தோணும். அந்த மாதிரி இல்லைன்னாலும் அந்த மாதிரி மோல்லையே நீங்க உங்க ரெக்கார்ட்ல வச்சிருவீங்க. உங்க மெமரி ஃபைல்ல அப்படித்தான் அது போயிடும். உங்க மெமரி ஃபைல்ல போறதுதான் உங்க வாழ்க்கைங்கய்யா. நடக்கிறது உங்க வாழ்க்கை இல்லை, உங்க மெமரி ஃபைல்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதா உங்க வாழ்க்கை. நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, உங்க வாழ்க்கை எப்படிங்கய்யா, உங்க கடந்த காலமான 35-40 வயசு எப்படி வாழ்ந்தீங்க, யார்கிட்ட வேணா கேளுங்க. யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இல்ல சாமி, நாம் பட்ட கஷ்டம் உலகத்துல யாரும் படக்கூடாது சாமி. என்ன மாதிரி துக்கம் என் எதிரி கூட வரக்கூடாது சாமி. என்ன மாதிரி துக்கம் வேற யாருக்கு வந்திருந்தாலும் அவங்க தூக்கு மாட்டி செத்து போயிருப்பாங்க சாமி. நம்ம எல்லாருமே நம்முடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறு இப்படித்தான் ஆரம்பிக்கிறோங்கய்யா. நம்ம வாழ்க்கை வரலாறுக்கு நாம எல்லாருமே இந்த அறிமுக உரை தான் கொடுக்கிறோம். ஆனா உண்மையா திரும்பி பாருங்க, சிறியதாகவோ பெரியதாகவோ நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்ததால தான் மீண்டும் மீண்டும் உடைந்து விழுந்தாலும் எழுந்து நின்றிருக்கின்றோம். நான் 11 முறை கீழே விழுந்திருக்கேன் சாமி அப்படின்னு நீங்க சொல்றீங்கனால என்ன அர்த்தங்கய்யா, 12 தடவை எந்திரிச்சு நின்று இருக்கீங்க. ஆனா நம்ம வாழ்க்கை என்னன்னா, நாம துக்கங்களையே கோர்த்து 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 பார்க்கின்ற மன அமைப்பை உடையவர்கள் என்பதனால் நம்ம பயோகிராஃபியே பார்த்தீங்கன்னா கருப்பு பெயிண்டாலேயே பெயிண்ட் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி தான் உங்கள் அடுத்த வாரம் துக்கமா இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த ஒரு வாரத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. துக்கம் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நடந்த உடனே பாத்தியா நான் சொன்னேன் பாரு, நான் சொன்னதை கேட்காம நீ ஏதோ அந்த பெங்களூர் சாமியார் சொன்னாருன்னு சொல்லி வாழ்க்கையே ஆனந்தம்னு சொல்லிட்டு இருந்தியா. அவருக்கு வேணா ஆனந்தமா இருக்கலாம், நமக்கு இல்லப்பா. என்ன பண்ணுவோம், நம்ம மனசு அப்படித்தான் ஆர்கியூ பண்ணுவோம், அப்படித்தான் ஆர்கியூமெண்ட்டை கொடுக்கும். அவருக்கு என்ன, தங்க சிம்மாசனத்தில் உட்காந்து வர்ற பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வேணா ஆனந்தமா இருக்கலாம், நமக்கு எப்படி ஆனந்தம்? மனசு அப்படித்தான் சொல்லும். ஐயா நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்க்கை ஆனந்தம்னு நான் உள்ளுக்குள்ள கண்டுபிடிச்சப்பறம் தான் தங்க சிம்மாசனம் நோக்கி வந்தது. இதுல உட்கார்ந்தப்புறம் வாழ்க்கை ஆனந்தம் நான் கண்டுபிடிக்கல. பீடத்துக்கு நான் ஞானியாகவில்லை, ஞானி ஆனதனால் பீடம் வந்தது. ஏற்கனவே ஏதோ ஒரு பாரம்பரியமான பல மடங்கள் பீடங்கள் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு குரு அந்த பீடத்தை பார்த்துக்க ஒரு ஆள் வேணுமேன்றதுக்காக 2 பேரை எடுத்து ட்ரெயின் பண்ணி அதுல ஒருத்தர் எடுத்து பீடத்தில் உட்கார வச்சாருன்னா பீடத்துக்கு சன்னியாசியானவர்கள், அது வேற. ஆனா இங்க என்ன சுற்றி அது நடக்கல. நான் அடைந்த ஞானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதனால் இந்த பீடம் உருவானது. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள்.
சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவ குண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. சில பேருக்கு சீட்டால் அவர்களுக்கு அழகு, சில பேருக்கு அவர்களால் சீட்டுக்கு அழகு. பீடத்தால் சில பேருக்கு அழகு, சில பேரால் பீடத்திற்கு அழகு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பீடம் உருவாகி நான் உருவாகவில்லை. நான் வாழ்க்கை ஆனந்தமயமானது எனக்குள் கண்டுகொண்ட பின்பு இந்த பீடம் வந்தது. அதனால உங்க மனசு இந்த கேள்வி கேட்டுச்சுன்னா அது உண்மை கிடையாது. உண்மையில் நமக்குள் உண்மையையும் சத்தியத்தையும் தேடுதலையும் ஆன்ம விழிப்பையும் உணர்ந்து கொள்வது, விழித்துக் கொள்வதனால் இருக்கும் இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வது. இதுதான் சத்வகுணம்னு சொல்றங்க. இந்த 3 நிலை கர்மத்திலே 3வது நிலை. உங்களுக்குள் தொடர்ந்து ஆசை அச்சம் என்னும் விதைகளை விதைக்காதீர்கள். எதிர்காலத்தின் மீது ஆசை அல்லது அச்சம் என்கின்ற கண்ணாடியை போட்டு அதன் மூலம் எதிர்காலத்தை பார்க்காதீர்கள். ஒருவேளை பார்த்தீர்களானால் நீங்கள் பார்ப்பது போலவே எதிர்காலத்தை எழுதிவிடுவீர்கள். ஒரு ஈங்கையா ஒரு சோற்றுப்பானையும் இருந்தது, மலக்குவியலும் இருந்தது. இந்த மலக்குவியலையும் சோத்துப்பானையிலையும் மாறி 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 உட்காருமானால் அந்த ஈயோட காலில் மலக்குவியல் ஒட்டி ஒட்டி சோத்துப்பானை மேலே விழுந்து கடைசியில் சோத்துப்பானையும் என்ன ஆகும்? உண்ண முடியாத மலக்குவியலாக மாறிவிடுவது போல உங்க கடந்த காலத்தை வச்சே நீங்க எதிர்காலத்தை மாறி 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 பார்த்தீங்கன்னா உங்க மனம் ஈ மாதிரி. கடந்த காலம் மலக்குவியல், எதிர்காலம் சொற்றுப்பானை. மாறி 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 உட்கார்ந்தீங்கன்னா நீங்க உட்கார்றதுனாலே மலக்குவியலை கொண்டு சோற்றுப்பானையில் சேர்த்து சோற்றுப்பானையும் உண்ண முடியாத வேற்றுப்பானையாக மாறிவிடுவீர்கள். சோற்றுப்பானையும் உண்ண முடியாத மலக்குவியலாக மாறிவிடும். எதிர்காலத்திலிருந்து கடந்த காலத்திற்கும் கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கும் மாறி 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 தடுமாறுகின்ற இந்த மனம்தான் கர்மம். கர்மத்துக்கு இன்னொரு ஆழமான விளக்கம். நீங்கள் அடைய விரும்புகின்ற எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அந்த அனுபவம் நடக்கும் பொழுது முழுமையாக அதற்குள் லயிக்காமல், ஒன்றுபடாமல் சிதறடிக்கப்படுவீர்களானால் அந்த அனுபவம் முழுமையாக நடக்காமல் குறையாக உங்கள் மீது நடந்து விடுவதனால் மீண்டும் அந்த அனுபவத்தை நோக்கி ஓடுகின்ற உங்கள் மனத்திற்கு கர்மம்னு பேர். ஒரு சின்ன உதாரணம். திருநெல்வேலி அல்வா சாப்பிடணும்னு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. எப்படியோ பணத்தை சேர்த்து ஒருத்தரை திருநெல்வேலி அனுப்பி அல்வாவும் வாங்கிட்டு வர வச்சிட்டிங்க. வந்து அதை நீங்கள் சாப்பிட்ற அந்த நேரத்தில் வேற ஏதோ ஒரு பிரச்சனையில் மனசில் ஒரு டிப்ரெஷன், சஞ்சலம். ஆனால் வந்துருச்சேன்னு இந்த அல்வாவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. முழுசாக இந்த அனுபவத்தில் உங்களால் லயிக்க முடியலை. அந்த சஞ்சலத்திலே இருக்கிறீர்கள். அல்லது எதிர்காலத்தை பற்றிய வேற ஏதோ ஒரு ஏக்கம் வந்துடுது. அந்த ஏக்கத்தில் இருக்கீங்க. இந்த ஏக்கத்திலோ அல்லது எதிர்பார்ப்பிலோ அல்லது ஏமாற்றத்திலோ உங்க மனசு தடுமாறிட்டு இருக்கு. நீங்க ஆனா சாப்பிடுறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அல்வா சாப்பிடுறது அப்படிங்கிற அனுபவத்தில் நீங்கள் முழுமையாக லயிக்கவில்லை. லயிக்காமல் அரைகுறையாக அந்த கர்மம் செய்யப்பட்டதனாலே மிஞ்சி இருக்கின்ற வினை உங்களை அதே செயலை மீண்டும் செய்ய தூண்டும். அதுதான் கர்மம்.
नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त. எல்லா சுகத்துக்கும் இதுதான் விதி. அப்ப என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது தரம் இது முழுமையடையாதனால இன்னொரு தரம் அதே அல்வா வாங்கி சாப்பிட பார்ப்பீங்க. சாப்பிடும் பொழுதும் அப்பொழுதும் முழுமையாக அதை ஆழ்ந்து ரசித்து உண்டு விட்டீர்களானால் அந்த ஆசை முடிஞ்சு போயிடும். ஆனா அப்பவும் முழுசா மனம் அதிலே ஒன்றுவதில்லை. மனம் அதிலே நிலை கொண்டு விடுவதில்லை. அப்பவும் வேற ஏதாவது பிரச்சனை வரும். வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறது, வேற ஏதாவது ஏக்கத்திலோ எதிர்பார்ப்பிலோ அலைக்கழிக்கப்பட்டு விடுவது. அப்ப என்ன ஆகும்னா அப்பவும் திருப்தி வந்திருக்காது. அப்ப மூணாவது தரம், நாலாவது தரம், இப்படி 10 தரம் நடந்துருச்சுன்னா ஈடுபடாமலேயே செயலை செய்வதுங்கிறதே மன அமைப்பா மாறி போயிடும். அப்போ வாழ்விலே சுகமாகட்டும் துக்கமாகட்டும் எதுலேயுமே முழுசா ஈடுபடுறதில்லை. நல்லா ஆழ்ந்து பாருங்கயா. அழ வேண்டிய நேரத்தில் கூட முழுமையாக அழுவதில்லை. ஆனந்தமாய் சிரிக்க வேண்டிய நேரத்தில் முழுமையாக சிரிப்பதும் இல்லை. சிரிக்கணும்னு நினைக்கும் பொழுதே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு பாகம் உங்களை பிடிச்சி இழுத்து முழுசா உடம்பு முழுக்க உடம்பு மலர்ந்து சிரிக்கிறதுன்ற பழக்கம் இல்லாமலே போயிருச்சு. நல்லா பாருங்க. சிரிக்க ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் சிரிப்பீங்க. அவர் சிரிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்பீங்க. அவர் நாம மட்டும் சிரிச்சா பைத்தியக்கார மாதிரி தோணுமோன்னு நினைப்பீங்க. அப்ப நீங்க பண்ற மத்ததெல்லாம் உங்களை பைத்தியக்கார மாதிரி காட்டாத மாதிரியும், ஏதோ பர்மிஷன் வாங்காம சிரிச்சா மட்டும்தான் பைத்தியக்கார மாதிரி பக்கத்தில் இருக்கிறத நினைச்சிருவாங்களோன்ற மாதிரி நினைக்கிறது. அதுல பக்கத்தில் இருக்கிறது மனைவியாவோ கணவனாவோ இருந்தா பர்மிஷன் கேட்டு தான் சிரிக்கிறதே. சிரிக்கும் பொழுது கூட முழுமையாக நமது உடல் மலர்ந்து சிரிப்பதில்லை. பிரஸ்டீஜ். அதுலேயும் பக்கத்தில் கொஞ்சம் ட்ரெஸ் கம்மியாக பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணுவோம்? அதில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற அம்மா உடுத்தி இருக்கிற பட்டு புடவையோட கரையோட அகலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வாய் விரியற அகலமும் டிசைட் ஆகும். அந்த அம்மா புடவை அகலமாக இருந்தால், இல்லை இந்த கரை அகலம் கம்மியாக இருந்தால் சிரிப்பது அப்படிங்கிற பழக்கமே நம்முடைய முழுமையான ஆனந்தத்திலிருந்து வெளிப்படுகின்ற செயலாக இல்லாமல் ஒரு சமூக சடங்காக மாறிவிட்டது. அதே மாதிரி தான் அழறதும் சரி. எங்கு அழ வேண்டுமோ நாம் ஆழ்ந்து முழுமையாக அழுவதில்லை. நல்லா ஆழ்ந்து பாருங்க. பல நேரத்தில் யாராவது ஒருத்தர் உறவினரோ எங்கேயாவது ஒருத்தர் யாராவது இறந்து போயிட்டார், நாங்கள் போயிருப்போம். போன இடத்துல பார்த்த உடனே எல்லாரும் அழறதை பார்த்து உங்களுக்கு அழுக வராது. திடீர்னு உங்களை அறியாமல் சிரிப்பு வரும். கர்ச்சீஃப் வச்சு வாய முடிப்பீங்க. எத்தனை பேர் இதை பண்ணியிருக்கீங்க? கை தூக்குங்க. உண்மை. அழ வேண்டிய இடத்திலே அழ முடியாமலும் சிரிக்க வேண்டிய இடத்திலே முழுமையாக சிரிக்க முடியாமலும் போனது மனிதனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை. எதிலும் ஆழ்ந்து ஈடுபடாமல் போவது அப்படிங்கிற மன அமைப்பு நமக்குள் உருவாகிவிட்டது. எதிலுமே ஆழ்ந்து முழுமையாக ஈடுபடாத பொழுது எச்சமாக இருக்கின்ற மனம், எஞ்சி இருக்கின்ற மனம், மிச்சமாக இருக்கின்ற மனம் அந்த செயலிலே முழுமையாக ஈடுபடாமல் எஞ்சி இருக்கின்ற தள்ளி நின்றிருக்கின்ற மனம் தான் முழுமை அடையாததனால் மீண்டும் அந்த செயலில் ஈடுபட்டாக வேண்டும் என்று உங்களை தூண்டும். புகைப்பிடிக்கிறது கூட இப்படித்தாங்கய்யா. உணர்வு பூர்வமா ஆழ்ந்து ஒரே ஒரு முறை புகைப்பிடித்தீர்களானால் ரெண்டாவது பிடிக்கணும்னே தோணாது. அது எப்படிங்க புகையை போய் உங்க லங்ஸ்குள்ள அனுப்புவீங்க? இது எப்படி சாத்தியம்? கான்சியஸா உணர்வோடு இருக்கிற ஒரு மனிதனால செய்ய முடியாது. இந்த புகைக்கு அடிமையான ஒரு
இளைஞன்ட்ட பேசிட்டு இருந்தேன். நான் கேட்டேன், எப்படிப்பா உனக்கு முடியுது? அவர் அப்போ தான் ஸ்மோக் பண்ணிட்டு வந்திருந்தார். நான் சொன்னேன், நீ ஸ்மோக் பண்ணிட்டு இப்போ தான் வந்திருக்க, உன்னுடைய ஸ்மெல்லே என்னால் டாலரேட் பண்ண முடியல, எப்படி உன்னால் ஸ்மோக் பண்ண முடியுது? அவர் சொன்னார், சாமி எப்படி ஆரம்பிச்சுன்னு எனக்கே தெரியல சாமி. நான் சொன்னேன், யோசிச்சு பாருப்பா, யோசிச்சு சொல்லு, ஃபஸ்ட்டு எப்படி புகை பிடிச்ச, எப்படி சிகரெட் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்ச? கொஞ்ச நேரம் கழித்து அந்த நபர் யோசிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு சொன்னார், இப்போ தான் ஞாபகம் வந்தது சாமி, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு மூலையில் ஒரு பங்க் கடையில் நின்றுட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தான். தூரமாக இருந்து எங்கள் அப்பா பார்த்துட்டு நான் தான் ஸ்மோக் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துட்டாரு. வீட்டுக்கு போன உடனே என்னுடைய விளக்கத்தை கேட்காமலே என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஏன்னு கேட்டேன், நீ ஸ்மோக் பண்ணதை நான் பார்த்தேன்னு குற்றம் சாட்டினாரு. நான் எவ்வளோ சொன்னேன், நான் இல்லை என் ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தான், எனக்கு அந்த ஸ்மோக் பண்ண பிடிக்கலை, நான் பண்ணலைன்னு சொன்னேன். ஆனால் அவர் கேட்காம என்னை அடிச்சிட்டாரு. எனக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே தோணுச்சு, எப்படி அடி வாங்கிட்டோம், ஸ்மோக் பண்ணி தான் பார்த்துடலாமே. அவர் மேலே இருந்த வெறுப்புனால ஆரம்பித்தேன் சாமி, அப்படியே பழக்கமாக போயிருச்சு. நான் சொன்னேன், உங்கள் அப்பா மேலே உனக்கு வெறுப்பு இருந்தால் நீ அவரைத்தானே ஸ்மோக் பண்ண வச்சுருந்துருக்கணும், நீ அவரைத்தானே தண்டனை, அவருக்கு தானே தண்டனை கொடுத்துருக்கணும், அவரைத்தானப்பா பனிஷ் பண்ணியிருக்கணும், நீ ஏன்பா உன்னை பனிஷ் பண்ணிக்கிட்ட? ஏதோ ஒரு கோபம், அவரை பழி வாங்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்ச சாமி, அப்படியே பழக்கமாயிருச்சு. பாவம், இந்த மன அமைப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் கேட்டேன், ஆழமாக அவருடைய மனசை படிக்க முயற்சி பண்ணேன். அவர் சொன்னார், எனக்கு நல்லா புரியுது சாமி, எப்பப்பெல்லாம் என்னை பற்றி என் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் ஸ்மோக் பண்ணுறேன், என்னை நான் மறந்துடணும்னு நினைக்கும் போதெல்லாம் தான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, ஸ்மோக் பண்ணுறதால அந்த பிரச்சனை தீந்துருதாப்பா? ஒரு பண்ணி என்ன பண்ணுச்சான், சாக்கடை ரொம்ப நாரிச்சு அப்படிங்கிறதுக்காக சாக்கடைக்குள்ளேயே மூஞ்சி சொருவிருச்சான். பிரச்சனை தீந்துருமா? அது மாதிரி தான் தன்னை மறக்கணுங்கிறதுக்காக ஸ்மோக் பண்ணுறதும், தன்னை மறக்கணுன்றதுக்காக ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, சாராயம் குடிக்கிறது, போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறது, எல்லாமே இங்கேயா தன்னை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுகிற செயல்கள் தீர்வாக முடிவது இல்லவே இல்லை. திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. தன் வாழ்க்கையை அழித்து விடுகின்றது. ஆரம்பத்தில் தான் நீங்கள் சிகரெட் பிடிக்கணுங்கய்யா, கொஞ்ச நாள் கழிச்சு சிகரெட் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிகரெட்டு, உணவு, குடிப்பழக்கம், எல்லாமே வாழ்க்கையில் இருக்க எல்லாமே நீங்கள் அந்த செயலில் ஈடுபடும் பொழுது முழு உணர்வும் அதில் இறங்காமல் இருக்கும்போது தான், முழு உணர்வும் இறங்கி, நான் கடைசியில் அவருக்கு தான் தீர்வு சொன்னேன், முழு உணர்வோட தன்னை மறக்கணுன்ற வேகம் இல்லாமல் உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஆழ்ந்து பார்த்து தியான உணர்வோட ஒரு தரம் புகைப்பிடியுங்கள் அப்படின்னு. ஒரு வாரத்தில் திரும்பி வந்து அவர் சொன்னார், சாமி நீங்கள் என்ன மந்திரம் போட்டிங்கன்னு தெரியல, எனக்கு இப்போ புகையை உள்ள அனுப்பவே முடியலை, பயமாக இருக்குன்னார். உண்மை, ஒரு கான்சியஸான உணர்வுடைய மனிதனால் எப்படி புகையை உள்ள அனுப்ப முடியும்? சாத்தியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா செயல்களும் உணர்வில்லாத உணர்வரு தன்மை, உணர்வரு மனம் என்கின்ற அன்கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் இரண்டாக பிளவுபட்ட அரை மனத்தால் செய்யப்படும் பொழுது அதிலே ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கின்ற மற்ற மீதி மனம் மீண்டும் மீண்டும் அதே செயலை உங்களை செய்ய தூண்டுவதுதான் கர்மம். அதுதான் கர்மம். உங்களுடைய எல்லா துக்கங்களுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா
அதே செயலை உங்களை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு தூண்டுகின்ற உங்களுடைய குறைமனம். அந்த செயலிலே ஈடுபடாமல் அந்த நேரத்தில் வேறொரு பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த குறைமனம். ஒரு டீ குடிக்கும் பொழுது உங்களுடைய பாதி மனசு எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்திருந்ததுன்னா அந்த அலைஞ்சிட்டு இருந்த மனசு திரும்ப வந்து என்ன சொல்லும், நான் சரியா டீயை டேஸ்ட் பண்ணவே இல்லை, இன்னொரு டீ எடுத்துட்டு வான்னு சொல்லும். அதுதான் கர்மம். நீங்க உங்க வாழ்க்கையில தேடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குறைமனத்தாலே உந்தி நீங்கள் செய்கின்ற செயலாக மட்டும்தான் இருக்கும். குறைமனத்தின் தேடுதல்களுக்கு பேர் தான் ஏக்கம்னு பேரு. ஏக்கம்னா என்னன்னு டிஃபைன் பண்ற கேட்டுக்கோங்க. அந்த செயலை செஞ்சா பெரிய திருப்தி இருக்காது, செய்யலைன்னா எதையோ இழந்த மாதிரி இருக்கும். அதான் ஏக்கம். சாராய ஆல்கஹாலுக்கு ஏக்கத்துக்கு அடிமைப்பட்டு போயிருந்தீங்கன்னா குடிச்சா ஒன்றும் பெருசா ஜாய்ஃபுல்லா இருந்துராது, ஆனா குடிக்கலைன்னா ரொம்ப வெறுமையா இருக்கும். செய்தால் திருப்தியை தராது, செய்யாவிட்டால் துக்கத்தை தரும் செயலுக்கு பேர் தான், அந்த கர்மத்துக்கு பேர் தான் ஏக்கம்னு சொல்றது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.